உன்னை கண்டேனே முதன்முறை. அத்தியாயம் 4. சனி ஞாயிறு 2 நாட்களும் கல்லூரி விடுமுறை என்பதால் தேவகி நேரம் முழுவதும் அந்த 4 படையுடன் தான் கழியும். கால்பந்து பயிற்சி எடுப்பது, தங்களுடைய யூடியூப் சேனலுக்கு விதவிதமாக கண்டென்ட் தயாரிப்பது, வந்திருக்கும் கமெண்ட்களுக்கு ரிப்ளை செய்வது என்று படு பிஸியாக இருப்பாள். இத்தனைக்கும் கல்லூரி செல்லும் நாட்களை விட வார இறுதியில் தான் அவள் உற்சாகமாகவும் சாப்பிடக்கூட நேரம் இல்லாத அளவிற்கு சுத்தி கொண்டு இருப்பாள். ஆனால் இந்த வார இறுதியில் என்னவோ மிகவும் சோர்வாக சுற்றி கொண்டிருந்த தங்கள் தோழியை என்னவாயிற்று என்று விசாரித்து களைத்து போனார்கள். ஏய், என்ன தாண்டி ஆச்சு? மூஞ்ச இப்படி வச்சிருக்க? சும்மாவே உன்னை பார்க்க சகிக்காது. உதட்டை சுளித்து திருப்பியவனை தீயாக முறைத்தாள் தேவகி. அவளை இயல்பாக்குகிறேன் என்று ஏதேதோ பேசி முறைப்பை பரிசாக வாங்கி கொண்டார்கள் நண்பர்கள். பின்னடி பிராங்க் ஷோ இல்லாட்டி என்ன? நம்ம சேனல்ல வேற நல்ல கண்டென்ட்டே கிடைக்காதா? நிறைய கிரியேட்டிவ் பண்ணலாம். நீதான் ஐடியா பேங்க் தானே. இப்படி என்னமோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்க. ஃப்ரீயா விடுடி, பேசிப்போம். டேய், பிராங்க் ஷோ பத்தி ஒன்னும் ஃபீல் பண்ணலடா. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி இதுல ஒரு சமுதாய பொறுப்பும் இருக்கு. நமக்கு பேருக்கு யூடியூப் சேனல் நடத்தாம ஏதோ சமுதாயத்துக்கு நம்மளால முடிஞ்சது சொல்லணும்னு சொல்லி இருக்காரு. அந்த விஷயமே எனக்கும் நியாயமா தான் படுது. என் கவலையே அது இல்லடா. பின்ன அவர் நீ குள்ளமா இருக்குன்னு சொல்லாம சொல்லிட்டாரே, அதுவா? 4 ஒருவன் பக்கவென்று சிரித்து வைத்தான். சிரித்தவனை விட்டு சொன்னவனை முதுகில் டின் கட்டி கொண்டிருந்தாள் தேவகி. கிட்டத்தட்ட சொல்லணும்னா அதுதாண்டா உண்மையான ரீசன். உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. இருந்தாலும் எனக்கு வேற யாரு இருக்கா உங்களை தவிர? நான் அந்த ஆளை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன்டா. ஏதே குடித்து கொண்டிருந்த காப்பியை கீழே துப்பி விட்டு புறையேற அமர்ந்தான் அவர்களில் ஒருவன். ஆமாண்டா, சிம்டம்ஸ் எல்லாம் அப்படிதான் சொல்லுது. முகத்தை பாவமாக வைத்து கொண்டு பேசுபவளிடம் கோபம் கூட பட முடியவில்லை அவர்களால். அப்படி என்ன தங்க சிம்டம்ஸ்? அதுவா, பசிக்குது, சாப்பிட முடியல. தூக்கம் வருது, தூங்க முடியல. தோ குளிக்க கூட தோணாம அதே அழுக்கு நைட்டி போட்டிருக்கேன் பாரு. நீங்க கூட என்னாச்சுன்னு கேக்குற அளவுக்கு சோகமா இருக்கேன். ஒருவன், அடி கொட்டுனேன்னா அப்படி தரையா நசுங்கிடுவ. நீ தானே சண்டை வந்தா குளிக்க கூட லீவ் விட்டுருவியடி எருமை. 2ஆம் அவன், டேய், அது மட்டும் இல்லடா, இப்போதான் ஒரு தந்தூரி வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வரேன். 3ஆம் அவன், எதே தந்தூரியா? டேய், சாப்பிடவே பிடிக்கலன்னு உம்முன்னு இருந்தாலேன்னு நான் காளாஞ்சல்லி வாங்கி கொடுத்தேன்டா. 4ஆம் அவன், டேய், என்னை ஏன் பாக்குறீங்க? நான் திங்கெல்லாம் ஒன்னும் வாங்கி தரலப்பா. ஆனா நான் கால் பண்ணி வெளியே போகலாம்னு கூப்பிட்டப்போ தூங்கிட்டு இருக்கேன், ஏன்டா டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டாடா. 4 ஒரு சேர அடிக்க அவளை துரத்த பட்டாம்பூச்சி போல அவர்களிடம் சிக்காமல் பறந்தாள் தேவகி. ஜோக்ஸ் அப்பாட் தேவா, எதை வச்சு லவ் ஜவ்னு சொல்லிட்டு இருக்க? அவர் தூரத்துல இருந்து வரும்போதே பாத்துட்டேன்டா. அழகா இருந்தாரு. எனக்கு பிடிச்ச கலர்ல வேற ட்ரெஸ் போட்டிருந்தாரா. பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அதனாலதான் அவரை பிராங்க் ஷோக்கு செலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோயேன். அப்படியாவது அவர்கிட்ட பேசணும், அவர் முகம் கேமரால தெரியணும், அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவர் அடிக்கும்போது கூட எனக்கு கஷ்டமாவே இல்லை, உரிமையா அடிச்ச மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் அவர் மேல ஈர்ப்பு அதிகமா தான் ஆச்சு. அப்புறம் அவரோட ஹியூமனிட்டி, அதுக்காக என்ன சமாதானப்படுத்தினது எல்லாமே ரொம்ப பிடிச்சு போச்சுடா. இப்படி ஒரு பையன் கிடைச்சா அவனை யாராச்சும் மிஸ் பண்ணுவாங்களா? எனக்கு எப்படியாவது அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்டா. ஆனா அவரோட தோரணைய பார்த்தா கண்டிப்பா கொஞ்சம் பெரியவங்க மாதிரி தான் இருக்காரு. ஒருவேளை கல்யாணம் ஆயிருக்குமோன்னு பயமா வேற இருக்கு. இன்னொன்னு, என்னைய குழந்தை மாதிரி பாக்குறவர்கிட்ட லவ் பண்றேன்னு எப்படிரா சொல்றது? அந்த கவலை தான் எனக்கு பெருசா இருக்கு. லூசு மாதிரி பேசாத தேவா. லவ்ங்கிறது அவ்வளோ விளையாட்டா போச்சா உனக்கு? ஏற்கனவே உங்க 4 அக்காங்களும் உங்க அப்பாவை பாடா படுத்திட்டு கிளம்புனது உனக்கு ஞாபகம் இல்லையா? நீ அதுவும் கூட படிக்கிற பையனை லவ் பண்ற அப்படின்னா கூட பரவாயில்ல. இது யாரு என்னன்னே தெரியல. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தவரை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க.
ஒரு நிமிஷமா இருந்தாலும் அவரோட முகம் என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சுடா. எனக்கு அவரை மறக்க முடியும், அவரை விட்டுட்டு இருக்க முடியும்னு தோணல. இப்ப நான் என்னதாண்டா பண்றது? சரி, இவ்ளோ சீரியஸா நீ பேசி நாங்க பார்த்ததே இல்ல. அதுக்காக உனக்கும் நீ சொல்ற அந்த ஸ்பார்க்குக்கும் ஒரு வாய்ப்பு தரோம். அவர் தான் உன் தலையெழுத்தா இருந்தா மறுமுறை நீ அவரை சந்திக்கிறபடி இருக்கணும். அப்போ சொல்லு, அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு உங்களை சேர்த்து கூட வைக்கிறோம். ஆனா இதுக்கெல்லாம் 1 மாசம்தான் டைம். அதுக்குள்ள அவரை நீ பார்க்கல அப்படின்னா இந்த மாதிரி பெணாத்தாம விட்டுட்டு அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடணும். சரியா? டன். ஆனா 1 மாசம் ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன இருந்தாலும் என் மனசுல அவர் மேல ஏற்பட்ட அந்த ஈர்ப்பு மேல இருக்கிற நம்பிக்கையினால காத்திருப்போம். அத்துடன் இவர்கள் அந்த பேச்சை முடித்து கொண்டார்கள். இயல்பாக இருப்பதற்கு முயற்சியும் செய்தாள் தேவகி. நம்பிக்கை இருக்கிறது, மீண்டும் அவனை நான் காண்பேன். அடித்த கையாலேயே என்னை அணைக்கவும் வைப்பேன். ஏனோ தெரியவில்லை, அவனை பார்த்த மாத்திரத்தில் இருந்து இப்படித்தான் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒருவேளை இதுதான் கண்டதும் காதல் என்பார்களா என்று தனக்குள்ளே பேசி தனக்குள்ளே வெட்கப்பட்டு இன்றுதான் முதலில் தன்னை ஒரு பெண்ணாகவே அவள் நினைக்க ஆரம்பித்தாள். திங்கட்கிழமை காலை வழமை போல் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் உற்சாகமும் இல்லாமல் கல்லூரி கிளம்பி கொண்டிருந்தாள் தேவகி. அவளின் 4 ஆண் நண்பர்களும் அருகில் இருக்கும் சிறு சிறு பட்டறைகளில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குடும்ப சூழ்நிலை காரணமாக காலையில் ஒன்றாக கிளம்பியதிலிருந்து மாலை ஒன்றாக வீடு வரும் வரையும் பிறகு இவர்களின் கூத்தும் மரட்டையும் எப்பொழுதும் கைகோர்த்தேதான் இருக்கும். கல்லூரியில் தன் வகுப்பில் தேவகி, ஏய் மீனு, என்னடி இன்னைக்கு ஏசியன் பெயிண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கு? தேவகி சக வகுப்பு தோழியான மீனாவிடம் தான் பேசிக்கொண்டிருக்கிறாள். ஓ, உனக்கு விஷயமே தெரியாதா தேவா? நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் எடுத்துட்டு இருந்தார்ல ஒரு சாரு, ஏதோ ஃபேமிலி இஷ்யூஸ் போல அவர் வரல. அவருக்கு பதிலா நமக்கு இன்னொரு புது சார் வர போறாங்க. அதுக்குதான் இந்த மேக்கப். ஏற்கனவே இருந்த சாருக்கு எப்படியும் 50 வயசு இருக்கும். இப்ப அவரை ரீப்ளேஸ் பண்றாங்கன்னா இவருக்கும் ஒரு 40வது வயசு இருக்கும். இந்த மாதிரி தான் பார்த்து போடுவாங்க. இதுக்கு இவ்ளோ பெயிண்ட் அடிக்கணுமா? ஏய், உளவுத்துறையிலிருந்து நியூஸ் வந்துருச்சுடி. வர வாத்தியாரு கல்யாணம் ஆகாதவராம். அவரு அழகா வேற இருக்காருன்னு பிரின்சிபால் ரூம்ல பார்த்தவங்க சொல்றாங்க. நம்ம காலேஜ் ஓல்டு ஸ்டூடெண்ட் போல. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் இல்லையா? அதுக்காக தான் இந்த மேக்கப். அறிவு இருக்காடி உனக்கு? நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற குருவை போய் சைட் அடிப்பியா? இதுல இந்த மூஞ்சிக்கு மேக்கப் வேற. ஐய, நீ சைட் அடிக்காடி போடி. ஒய் மீ கேர்ள், யூனோ லேசா படம் பார்த்ததில்ல? மாதவனும் த்ரிஷாவும் ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் தான். இருந்தாலும் அவங்க லவ் பண்ணது என்ன அசிங்கமாவா இருந்தது? இல்ல மேடம், நீங்க த்ரிஷாவா, அவரு மாதவனா? எடு அந்த கட்டைய பொடி, வேற வேலை இல்லாதவளே. ஏ, அமைதியாயிரு, சார் வராரு. ஆண்கள் எல்லாம் ஏதோ தங்களுக்கு புதிதாக ஒரு தோழன் கிடைத்து விட்ட நம்பிக்கையிலும், பெண்கள் தாங்கள் தவறு செய்தாலும் கடிந்து பேசாத, தட்டி கொடுத்து சொல்லிக் கொடுக்க இன்னொரு வாத்தியார் கிடைத்து விட்டார் என்ற நம்பிக்கையிலும் கண்களில் ஒளி மின்ன உள்ளே நுழைந்தவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். மாணவர்கள் அனைவரும் எழுந்து நின்று குட் மார்னிங் சார் என்று எப்போதும் போல் ராகம் பாடினார்கள். வெரி குட் மார்னிங். எழுந்து நின்று சொல்லணும்ல அவசியம் இல்ல, மரியாதை மனசுல இருந்தா போதும். சிட் டவுன். பழக்கப்பட்ட குரலில் ஒரு நிமிடம் எட்டி பார்த்தாள் தேவகி. அவளின் உயரத்திற்கு முதல் பெஞ்சில் தான் அமர வேண்டும். ஆனால் முதல் பெஞ்சில் அமர்ந்தால் ஆசிரியர் கேட்கும் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமே. தன்னை பார்த்துதான் பாடம் நடத்துவார்கள். பின்பு கண்ணை திறந்து வைத்துக் கொண்டே தூங்க முடியாது என்கின்ற அச்சத்தில் தான் கடைசி இருக்கையில் ஓரமாக அமர்ந்து இருப்பாள். இப்பொழுது ஏதோ தெரிந்த குரல் கேட்கிறதே என்று எட்டி பார்க்கையில் ஒரு நிமிடம் குறைந்து விட்டாள். அனைவரும் உட்கார்ந்த பிறகு அவள் மட்டும் நின்று கொண்டே இருந்தாள். அவனேதான் முதல் பார்வையில் என் மனதை பறித்தவன், என்னை பெண்ணாக உணர வைத்தவன், மறுமுறை பார்க்க என்னை ஏங்க வைத்தவன் இதோ என் கண் முன்னே. ஆனால் மதிப்பிற்குரிய ஆசானாக எல்லோரும் அமர்ந்திருக்க இவள் மட்டும் நட்டமாக நின்று கொண்டிருக்க ஒரு நிமிடம் விழிகள் சுருக்கி யோசித்தான் அவன். அப்பொழுதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது, பிராங்க் ஷோவில் தன்னிடம் அறை வாங்கிய சிறுமி அல்லவா இவள். ஓ,
ஓ, கல்லூரி படிக்கும் மாணவியா? சரிதான் என்று சொல்லிக்கொண்டானே தவிர பெரிதாக அலட்டல் எதுவும் இல்லாமல் மறுமுறை அமர சொல்லிவிட்டு மாணவர்களின் அறிமுக படலத்தை தொடங்கி வைத்தான் சூர்யா. அத்தியாயம் 5. சூர்யா சார் செம்ம ஸ்மார்ட்டா இருக்காருல்ல. வாயில் பஜ்ஜியை அமுக்கி கொண்டு ஒருத்தி. ஸ்மார்ட்டை விடு, பந்தா இல்லாம இருக்காரு பாருடி. டீயை ஒரு மிடரு சுவைத்து கொண்டு இன்னொருத்தி. ஆஹா, நம்ம கேன்டீன் நாயரண்ணா சாய்னா சாய் தான். செம சூப்பர்னா டீ. டீயின் சுவையை ரசித்து கொண்டு கூறினாள் இன்னொருத்தி. இவ ஒருத்தி, டீய விடு. அந்த சூர்யா சாருக்கு 30 வயசுன்னு சொல்றாங்கடி. அவர் நம்ம காலேஜ்லயே யூஜி முடிச்சு பிஜி முடிச்சு வெளியில எங்கேயோ 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணி இருப்பாரு போல. அதுக்கப்புறம் இங்கேயே மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிட்டாராம். அந்த அளவுக்கு இந்த காலேஜ் பிடிக்கும்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கடி. கரஸ்பாண்டட் பெட்டாம்டி இவரு. அப்படியா? நம்ம காலேஜ் தான் படிச்சாருன்னா இவர் ஏண்டி இன்னும் சிங்கிளா சுத்துறாரு? இப்பவே இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காரே, டீனேஜ்ல எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்திருப்பாரு. இவருக்கும் ஒரு லவ் கூடவா இல்லாம இருந்திருக்கும். ஒருவேளை மனுஷன் சாமியாராக ட்ரை பண்றாரோ? ஏதோ பிளாஷ்பேக் எதுவும் இருக்குமோ? ஒன்னும் புரியல. ஆனா எப்ப பாரு மூஞ்சிய சிடு சிடுன்னு வச்சிருக்காரு, அது மட்டும் நல்லா புரியுதுடி. பாத்தியா, பக்கத்துல போனாலே பார்வையிலேயே 2 எட்டு தள்ளி நில்லு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம என்ன அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குடும்பமா நடத்த போறோம்? ஜஸ்ட் காலேஜ் முடிகிற வரைக்கும் இப்படி டெய்லி சைட் அடிச்சா கண்ணுக்கும் குளிர்ச்சி, மனசுக்கும் புத்துணர்ச்சி, அவ்வளவுதான். சோ நோ மோர் ஆராய்ச்சி. சைட் அடிப்போம், சந்தோஷமா இருப்போம். டாட். ஏ அக்கடிச்சுடு, நம்ம லேடிஸ் இடுமூஞ்சி வரா பாரு. வா, நம்ம அப்படியே அவளை கலாய்ச்சி கொஞ்ச நேரம் வெறுப்பேத்துவோம். இவ்வளவு நேரமும் காலேஜ் கேன்டீனில் தேவகியின் வகுப்பு தோழிகள் புதிதாக வந்திருக்கும் சூர்யாவை பற்றி தான் கலந்துரையாடி கொண்டிருந்தார்கள். இவர்கள் இப்போது கூறிய லேடிஸ் மூஞ்சி நம் தேவகியே தான். பெண்களிடம் எந்த அளவுக்கு குதூகலமாக பேசுவாளோ அதே அளவிற்கு ஆண்கள் பக்கம் வந்தாலே அடித்து துரத்தி விடுவாள். அவளுக்கு ஆண்கள் என்றாலே பிடிக்காது என்றெல்லாம் அர்த்தமில்லை. ஏனென்றால் கூடவே 4 ஆண்கள் சுற்றி திரிகிறார்கள். ஆனால் ஒரு ஆணின் பார்வையும் அவனின் பேச்சு தோரணையும் அவளுக்கு புரிந்துவிடும். அதுவும் காதல் என்று யாரேனும் கூறி அருகில் வந்தால் அவர்கள் மண்டை தப்புவது தம்புரான் புண்ணியமே. இதில் மேலும் ஒரு கொடுமை என்னவென்றால், இவளை யாருடனும் இணைத்து பேசுவது அறவே பிடிக்காது. விளையாட்டாக கூட தேவ்யா, அவன் உன்னையே பாக்குறாண்டி என்று கூறினால் கூட அவனிடம் சண்டை கட்டி விடுவதும் இல்லாமல், அப்படி கூறியவள் குறைந்தது 2 நாளாவது காரம் சாப்பிட முடியாமல் சிரமப்படுவாள். அப்படி என்ன பாத்துக்கோங்களேன். இவளின் இந்த உர் என்ற இந்த குணத்தை தான் சக தோழிகள் சிடுமூஞ்சி என்று கூறிக்கொள்வார்கள். எது எப்படியோ தன் நிலம் ஆபத்து நெருங்காமல் இருப்பதே தனக்கு சந்தோஷம் என்று அவளும் எந்த ஆணையும் தேவையில்லாத மற்ற எந்த பெண்களையும் பக்கத்தில் அனுமதிக்காமல் ஒதுங்கியே இருப்பாள். ஆனால் தோழிகள் கண்டது என்னவோ, சூர்யா சார் வந்ததிலிருந்து அவரை வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்கும் தேவகியே. ஏதோ அவரிடம் மட்டும் முகம் கொடுத்து முகமெல்லாம் கனிந்து இலகி உருகுபவளை, தன்னை பார்த்து பாடம் நடத்த வேண்டும் என்று ஏங்குபவளையும், எந்நேரமும் விளையாட்டு மைதானத்திலேயே சுற்றி திரியும் அவள் இப்பொழுதெல்லாம் தவறாமல் அவரின் வகுப்பில் மட்டும் அமர்ந்து கொள்கிறாள். மைதானத்தில் இருந்து யாரேனும் அழைத்தாலும் மிக முக்கியமான கணக்கு இது. எனக்கு புரியாது, பார்த்துவிட்டு வந்து விடுகிறேன் என்று ஏதேதோ காரணம் சொல்லுபவளை உலக அதிசயம் போன்று கவனித்து கொண்டுதானே இருக்கிறார்கள் சக தோழிகள். ஹே தேவா, வா வா, இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன பத்தியா? ஏண்டி, என்னாச்சு? நம்ம சூர்யா சார் இருக்கார்ல, அவரு மீனு ஏரியா தானா. ரோட்ல பாக்குறப்போ சிரிப்பாரா. அதுக்குன்னு அவரை கரெக்ட் பண்ண ஐடியா கேக்குறாடி இவ. வெறும் முறைப்பை மட்டுமே பதிலாக கொடுத்து விட்டு நாயர் அண்ணவிடம் ஒரு டீ என்று செய்கையில் கூறினாள் தேவகி. ஏய், என்னடி ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறா? அப்போ உனக்கு ஓகேவா? நீ அந்த சாரை பாக்குறதெல்லாம் பார்த்தா நீ ஏதோ சின்சியரா ட்ரை பண்றன்னு நினைச்சிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்னும் இல்ல. அவர் எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம். அதனாலதான் ஒருவேளை அவருக்கு அந்த ஞாபகம் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். யார லவ் பண்ணா எனக்கு என்னடி? இந்த லவ்ங்கிற வார்த்தையே நமக்கு செட் ஆகாது. என்னவோ தலைவலியா இருக்குன்னு தான் கேன்டீன் வந்தேன். இங்கேயும் உங்களோட தொல்லையா போச்சு.
சரி, நான் கிளாஸுக்கு கிளம்புறேன், பை என்று எழுந்து தன்னுடைய வகுப்பு நோக்கி சென்று கொண்டிருக்கிறாள் தேவகி. இவளின் தோழிகளுக்கு அவளின் சோர்வான பதிலும் ஒதுங்கி செல்லும் குணமும் பெரும் அதிர்ச்சிதான். என்னடி இவ சண்டை போடுவான்னு நினைச்சா அசால்ட்டா லவ் பண்ணா பண்ணிட்டு போகட்டும்னு சொல்றா. அப்ப இவ நிஜமாவே சும்மாதான் பாக்குற மாதிரி இருக்கா? வேற எந்த இன்டென்ஷனும் இல்லையா? ஏய், ஏண்டி அவளை வம்புக்கு இழுக்கிறீங்க? அவ பார்த்தா என்ன, பாக்காட்டி என்ன, நம்ம வேலையை பார்ப்போமே. அவ லவ் பண்ணாட்டி விடேண்டி. அது எப்படி? நம்ம செட்ல இருக்கிற 6 பேரும் எப்பயும் சேர்ந்து தானே சுத்துவோம். ஆனா இவ லவ் பண்ணலங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த காலேஜை தாண்டி அவுட்டிங் எங்க போனாலும் வர மாட்டேங்கிறா. நீங்கெல்லாம் ஜோடியா போவீங்க, நான் எதுக்குடி அப்படின்னு அவளும் கமிட் பண்ணி நம்ம ஜோடியில ஐக்கியம் ஆக்கலான்னு பார்த்தா இப்படி சிங்கிளாவே இருக்கா. அப்படியே அவங்க ஜோடி ஆனாலும் காலேஜ் சார் நம்ம கூட ஜோடியா சுத்துவாங்களா என்ன? அதெல்லாம் லவ் வந்துட்டா லவ்வர் சொல்றது தாண்டி கேட்பாங்க. உன் ஆளு நீ சொல்றத கேக்குறானா? ஏதாச்சும் அடிச்சு விடாதடி. வாங்கி வைத்த டீ பஜ்ஜியை ரசித்து கொண்டே இவர்கள் ஒரு புறம் வளவளத்து கொண்டிருக்க, அதே நேரம் அந்த வகுப்பிற்குள் சென்ற தேவகி ஒரு நிமிடம் வாசலில் அப்படியே திகைத்து நின்று விட்டாள். கெடின் வாசலில் நிழலாட நிமிர்ந்து பார்த்தவன் தேவகி தயங்கி கொண்டு வாசலில் நிற்பதை பார்த்து உள்ளே அழைத்தான். என்ன சார், பிரேக் டைம் கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கீங்க? அடுத்த ஹவர் உங்களுக்கு காமர்ஸ் தானே? உங்க காமர்ஸ் மேம் இன்னைக்கு லீவு, சோ நான் எடுத்துக்கிட்டேன் அந்த ஹவரை. நீங்க உங்க பிரேக் கண்டினியூ பண்ணுங்க. பெல் அடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கிளாஸ் எடுப்பேன். இயல்பாக அவளிடம் விளக்கம் கொடுத்தவன் தன் கையில் வைத்திருக்கும் கணக்கு பதிவேட்டு புத்தகத்தை மாணவர்களுக்கு எடுக்க வேண்டிய பக்கத்தில் என்னென்ன நடத்த வேண்டும் என்பதை குறித்து கொண்டு அவன் வேலையில் கவனமாக இருந்தான். முகம் பார்த்து பேசுறாரா பாரு, அவர் வேலையிலேயே கண்ணும் கருத்துமா இருக்காரு. நொடித்து கொள்ள மட்டுமே முடிந்தது தேவகியால். அவர் இயல்பாக தான் இருக்கிறார். ஆனால் இங்கு ஒரு திக்கி இருக்கையில் நெருஞ்சி முள்ளு வைத்தது போல என்னவோ ஒரு இம்சை, அழகான இம்சை என்றுதான் கூற வேண்டும். அதற்கு மேலும் அவள் வெளியே சென்று என்னத்த பிரேக் எடுக்க, கண்ணெதிரே கண்ணால் அமர்ந்து இருக்கும் போது தன்னுடைய பையிலிருந்து ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து அதை பார்த்து கொண்டிருப்பது போலவே சூர்யாவை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் தேவகி. அவ பாஷையில சொல்லணும்னா சைட் அடிச்சிட்டு இருக்கா. ஒவ்வொரு அங்கமாக கண்களால் அள்ளி பருகி ரசித்து கொண்டிருந்தாள். மீனுவிடம் குரு ஆசான் என்று பேசியதெல்லாம் இப்பொழுது காணல் நீராகி போனது. சூரியன் முன் ஒய்யாரமாக வீற்றிருக்கும் பனி போல உருகி தவித்தாள். தேவகி, புக்க நேரா வச்சுட்டு பாருங்க. நிமிர்ந்து பார்க்காமல் இதழ் பெரிதாக பிரிக்காமல் வந்து விழுந்தன சூர்யாவின் வார்த்தைகள். அவன் என்னவோ சாதாரணமாக கூறிவிட்டான். அவளுக்கு தான் ஒரு நிமிடம் இதயம் வாய் வழியாக வெளியே வந்து விழுந்து விடும் அளவுக்கு தன்னுடைய இயக்கத்தை அதிகப்படுத்தியது. அத்தனை பெரிய வகுப்பில் இருவர் மட்டுமே அமர்ந்திருக்க கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அவனை உரிமையாக பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறோமே என்கின்ற உணர்வு இருந்தாலும் தான் ரசிப்பதை அவன் பார்த்து விட்டுதான் இப்படி கூறுகிறான் என்று ஏதோ சொல்ல முடியாத பயப்பந்து உள்ளே உருள புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு வெளியே ஓடிவிட்டாள். வேகமாக வெளியே ஓடி சென்றவளை எட்டி ஒரு முறை பார்த்தவன் பிறகு தன்னுடைய முகத்தில் எந்தவித பாவனையும் காட்டாமல் அவனுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் இங்கு ஓடி வந்து மறைவாக ஒரு இடத்தில் நின்று கொண்டு வேக வேக மூச்சுக்களை வாங்கி கொண்டிருந்தாள் தேவகி. அவ்வளவு நடுக்கம், அவ்வளவு பயம். ஐயோ, இப்படியா பச்சையா சைட் அடிச்சு வைப்போம்? என்னை என்ன நினைச்சிருப்பாரு? அதுவும் தனியா இருக்கிற நேரம் இப்படி வச்ச கண்ணை வாங்காம வேற பார்த்து வச்சிருக்கேன். என்னோட கேரக்டரை பத்தி என்ன நினைச்சிருப்பாரு? அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இல்லாம போயிடுச்சுன்னா தொடர்ந்து அவர் என்னை பாக்குற விதம் எல்லாமே தப்பா போகுதே. இனி அவர் கிளாஸ் எப்படி அட்டன் பண்ணுவேன் நானு? ஐயோ, ஒரே அசிங்கமா போச்சே. இந்த அசிங்கம் உனக்கு தேவையாடி என்று மனதுக்குள் பேசி கொண்டவள் உள்ளே எப்படி போவது என்று யோசித்து கொண்டு இருக்கும்போது இடைவெளி முடிந்து மீண்டும் மணி அடித்தது. வேறு வழியே இல்லாமல் இவளும் வகுப்பிற்குள் கூட்டத்தோடு கூட்டமாக சென்று தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். ஆனால் சூர்யாவோ
தன்னுடைய முகத்தில் எந்தவித பாவனையும் காட்டாமல் வழக்கம் போல கணக்கு நடத்தி கொண்டிருந்தான். அத்தியாயம் 6. எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று வகுப்பு வாசலில் அனுமதி கேட்டு நின்றார் அந்த கல்லூரியின் பியூன். வாங்கண்ணா, பழக்கதோஷம் ஒட்டி கொண்டது சூர்யாவிடம். அவன் மாணவனாக இருக்கும்போது அண்ணன் தம்பி என்று பேசியவர்கள் தானே இப்பொழுது இவன் சாராகவும் அவர் பியூனாகவும் ஆகி போனார்கள். உள்ளே வந்து பாடம் நடத்தி கொண்டிருந்த சூர்யாவின் கையில் சர்க்குலரை கொடுத்துவிட்டு காத்திருந்தார் சூர்யாவின் கையெழுத்துக்காக. படித்து பார்த்து கையெழுத்து போட்ட சூர்யா, ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எல்லாம் கிரவுண்டுக்கு கிளம்புங்க. அண்ட் ஒன் மோர் திங், என்னோட சப்ஜெக்ட்ல என்ன புரியலனாலும் ஈவினிங் வந்து என்கிட்ட தனியா கேட்டுக்கோங்க. சர்க்குலரை வாசித்து விட்டு நிமிர்ந்து பார்க்கையில் வகுப்பில் பாதி கூட்டம் கிளம்பி ஓடியது. அவர்கள் அனைவரும் விளையாட்டு மாணவர்களா என்றெல்லாம் தெரியாது. சர்க்குலரை வாசித்தாயிற்று. தன் வகுப்பில் விருப்பம் இருந்தால் இருக்கட்டும், இல்லை என்றால் பிடித்து வைத்து பாடம் நடத்த முடியாது என்றுதான் அவனின் எண்ணம். ஆனால் உண்மையான காரணம் என்ன என்றால், சூர்யா அனுமதித்தது போல மற்ற ஆசிரியர்கள் வகுப்பில் இருந்து செல்ல முடியாது. தன் வகுப்பை விடுத்து விளையாட சென்றால் அவர்களுக்கு அங்கே ஈகோ முட்டிக்கொள்ளும் போலும். அனுமதிக்க மாட்டார்கள். அதனாலேயே இப்போதே சென்றால் தப்பிக்கலாம் என்று மாணவர்கள் ஓடிவிட்டார்கள். தன்னையும் கிரவுண்டையும் மாறி மாறி பார்த்து கொண்டு தான் இருக்கும் உயரத்தை இன்னும் குறைத்து கொண்டு சாய்வாக கடைசி இருக்கையில் அழுத்தி அமர்ந்து கொண்டிருக்கும் தேவகியை ஒரு நிமிடம் புரியாத பார்வைதான் பார்த்தான். ஏனென்றால் அவள் வந்த முதல் நாளே அவனுக்கு தெரியுமே. சூர்யா அந்த கல்லூரிக்கு வந்து முதல் ஒரு வாரத்தில் பெரிதாக வகுப்புகள் எடுக்காததால் பெரும்பாலும் அவன் ஸ்டாஃப் ரூமிலேயே அமர்ந்திருக்கும்படி இருக்கும். சில நேரங்களில் உடன் இருக்கும் ஸ்டாஃபுகளுடன் பேசி கொண்டிருப்பான். சில நேரங்களில் அமைதியாக ஏதேனும் புத்தகம் வாசித்து கொண்டிருப்பான். அடிக்கடி வாசலில் நிழலாட இவன் நிமிர்ந்து பார்க்கும் பொழுதெல்லாம் இவன் கண்ணில் தெரிவது அங்கும் இங்கும் நடைபயிற்சி பயின்று கொண்டிருக்கும் தேவகியை தான். இவளுக்கு சம்பந்தமே இல்லாம இங்கே வந்து நடந்துட்டு இருக்கா என்று தோன்றவே முதலில் அழைத்து கேட்டு விடுவோம். ஏதேனும் தன்னுடைய உதவி தேடி வந்திருப்பாளோ என்று புரியாமல் போகவே அவளை உள்ளே அழைத்தான். இங்கே வாமா. ஆரம்பத்திலிருந்து சூர்யா தன்னை சிறுபிள்ளை போல பார்ப்பதும் இப்பொழுது முழுக்க முழுக்க மாணவியாக அவளை பாவித்து பேசுவது தேவகிக்கு எரிச்சலை வரவழைக்கவே சலிப்புடன் அவன் அழைத்ததும் மறுக்க முடியாமல் அவனிடம் சென்றாள். சொல்லுங்க சார். அவள் முகம் பிரதிபலித்த எரிச்சலை அவன் உணராமல் இல்லை. என்ன சொல்லணும்? நீங்க எதுக்கு இங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க? இந்நேரம் கிளாஸ் அவர் தானே. கிளாஸ்ல எல்லாமே இங்க சுத்திட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதாவது ஹெல்ப் வேணும்னா வந்து கேட்க வேண்டியது தானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். சாரி சார், நான் கிளாஸ் போறேன். திரும்பியும் பார்க்காமல் ஓடிவிட்டாள். ஆனால் அவளின் சலிப்பான முகம், எரிச்சலான பதில் சூர்யாவிற்கு ஏன் இப்படி இவள் வித்தியாசமாக நடந்து கொள்கிறாள் என்றுதான் புரியவில்லை. அங்கு வந்த தன்னுடைய சக வாத்தியார்களில் ஒருவன் அப்பொழுதுதான் தேவகியை திட்டி வகுப்புக்கு அனுப்பும் சூர்யாவை பார்த்து கொண்டே வந்தவர், என்ன சார், என்னாச்சு? தேவாவை திட்டிட்டீங்க போல, வாய்க்குள்ளேயே முணங்கிக்கிட்டு போறாங்க. எது தேவாவா? தேவகி சார். எல்லாரும் தேவான்னு தான் கூப்பிடுவோம். எங்க எல்லாருக்கும் செல்ல பொண்ணு மாதிரி அவ. பயங்கர வாயாடி சுட்டி, ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. ஓ அப்படியா? கிளாஸுக்கு போகாம இங்கேயே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதான் என்ன வேணும்னு கேட்டு சத்தம் போட்டேன். கிளாஸ் வரல, இங்க என்ன வேலை? யாராவது பார்க்க வந்திருப்பா சார். அவ நம்ம காலேஜோட ப்ரைடு சார். ஸோ அவ என்ன பண்ணாலும் யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. படிப்பு கொஞ்சம் சுமார்னு வச்சுக்கோங்களேன். சுமார்னு சொல்லதை விட ரொம்ப ஆவரேஜை விட கம்மியா தான் படிப்பா. ஆனா ஸ்போர்ட்ஸ் பயங்கர இன்ட்ரெஸ்ட். எல்லா ஸ்போர்ட்ஸும் விளையாடுவா. ஆனா ஃபுட்பால்ல நம்ம காலேஜோட ஸ்டேட் பிளேயர் அவர். காலேஜ் கோச் எப்ப பாரு அவளை கூப்பிடும் போதெல்லாம் இப்படிதான் சொல்வாரு, பான் பிளேயர் அப்படின்னு. அவ பிறந்ததே விளையாட்டுக்காக தான். யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டோம் அவளை. அதே மாதிரி இந்த காலேஜ் கட்டடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது அதெல்லாம் பண்ணவே மாட்டா. இன்னும் சொல்ல போனா அவளுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒன்னா சுத்திட்டு இருக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல. ஓ ஆமா சார்.
காலேஜ்ல இவளோட விளையாட்டுக்காகவே எத்தனை ஃபேன்ஸ், எத்தனை பசங்க தெரியுமா அவ பின்னாடியே சுத்துவானுங்க. ஒருத்தனை கூட கண்டுக்க மாட்டாளே, ஏன் மனுஷனா கூட மதிக்கவே மாட்டா. அந்த அளவுக்கு நல்ல பொண்ணு. இப்போ வரைக்கும் வெளியில போய் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. அவ போனா அந்த டீம் கண்டிப்பா ஜெயிச்சுதான் வரும். ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பா. பெரிய பிளேயருங்கிற பந்தாவே இல்லாம மத்த எல்லா டீம்லயும் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பா. நம்ம கரஸ்பாண்டன்ட் தான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, 3 வருஷம் முடிச்சு பேசாம இங்கேயே நீ ஜாபுக்கு சேர்ந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவ ஏன் வேற போல, அத பத்தி அவ எங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டது இல்ல. பட் என்ன சொல்றது, ஒரு ஸ்டூடெண்ட் தாண்டி நம்ம வீட்டு பொண்ணு அப்படிங்கிற நினைப்பு அவளுக்கு இங்க எல்லாருக்குமே ரொம்பவே பெட்டு தேவா. என்ன மனுஷன்டா இவன், மூச்சை போட்டு ஒரு பிள்ளைய பத்தி இவ்ளோ பாராட்டுறேன், எந்த வித ரியாக்ஷனும் இல்லாம ஓஹோ கொட்டிட்டு இருக்கான் என்று கடுப்பானவர் அவருடைய இருக்கைக்கு சென்று அமர்ந்து கொண்டார். அந்த சாருக்கு ஒன்று புரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏற்கனவே அறிந்த ஒன்றை கூறும்போது புதிதாக பாவனை காட்ட என்ன இருக்கிறது? ஸ்டேட் பிளேயர் என்று சர்க்குலர் வந்து வகுப்பிலேயே அமர்ந்திருப்பதும், அவளின் நீள்வட்ட கண்கள் உள்ளே வெளியே நர்த்தனம் ஆடுவதும் புருவத்தை சுருக்கி யோசிக்க வைத்தாலும் இது எங்கனம் தான் முடிவு செய்வது? அது அவளுக்கும் அவளின் கோச்சிற்குமான சம்பந்தம். இருக்கும் மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்து கொண்டிருக்கும் சூர்யாவை மீண்டும் ஒரு குரல் அழைத்தது. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஒரு மாணவி வாசலில் நின்று இருந்தாள். அவளை பார்க்கும் பொழுதே தெரிந்தது அவள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறாள் என்று. ஏனென்றால் அவள் உடை மாற்றி இருந்தாள். எஸ், தேவா இன்னும் வரல சார், கோச் கூட்டிட்டு வர சொன்னாரு. தேவகி கிளம்புங்க. இல்ல சார், எனக்கு இந்த சம் கொஞ்சம் புரியல, அதனால நான் இந்த ஹவர் மட்டும் கிளாஸ் கவனிச்சுட்டு நெக்ஸ்ட் ஹவர் கிரவுண்டுக்கு போறேன் சார். திக்கி திணறி ஒருவாறு சமாளித்து நிமிர்ந்தவளை கையை கட்டி கொண்டு ஆழ்ந்து பார்த்தவன் வாசலில் இருக்கும் அந்த பெண்ணிடம் திரும்பி, 5 நிமிஷத்துல வந்துருவாங்க, நீங்க கிளம்புங்க என்று கூறி அனுப்பிவிட்டு தேவகியை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். மெல்ல நடந்து அவளின் அருகே சென்று, இப்போ நான் என்ன சம் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லுங்க. நான் நடத்தினதுல எது உங்களுக்கு புரியல? அது டெபிட் கிரெடிட். அவனின் கூர்மையான கண்களை பார்க்க முடியாமல் தலை கவிழ்ந்திருந்து நின்று கொண்டிருந்தாள். வகுப்பில் கிட்டத்தட்ட விரல் விட்டு எண்ணும் அளவிற்கு தான் மாணவ மாணவிகள் இருந்தார்கள் என்பதால் இவர்களை அவர்கள் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. தங்கள் பாடத்தில் தான் கவனமாக இருந்தார்கள். இன்னைக்கு கிளாஸ்ல கூட சொல்ல வேண்டாம், இதுவரை நான் உனக்கு கிளாஸ் எடுத்தது ஜஸ்ட் சாஃபஸ் மட்டும் சொல்லு போதும். ஒருமையில் மாறி இருந்த அவன் அழைப்பை அவள் இருந்த பதட்டத்தில் கவனிக்கவில்லை. ஒருவேளை கண்டிருந்தால் பின்னாளில் வரும் பிரிவை தடுத்திருக்கலாம். சோ உன் கவனம் பாடத்துல இல்ல. நீ ஒரு ஸ்டேட் பிளேயர்னு கேள்விப்பட்டேன். இப்போ ஸ்போர்ட்ஸ்லயும் உன் கவனம் இல்லைன்னா அப்ப வேற எதுல இருக்கு உன் கவனம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், எனக்கு லைட்டா தலை வலிக்குது. அதெல்லாம் சொன்னா கோச் ஒத்துக்க மாட்டாரு, அதனாலதான் நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். ஓஹோ, அப்போ நான் கிளாஸ் விட்டு போனா உனக்கு தலைவலி சரியா போயிடும்னு நீயும் கிரவுண்டுக்கு போயிடுவ, ரைட்? நீங்க ஏன் அதுக்குள்ள போறீங்க? இன்னும் கிளாஸ் அவர் முடியலையே. விட்டால் சூர்யாவின் கையை பிடித்து வைத்துக் கொள்வாள் போல. அவசரமாக பதில் வந்தது அவளிடமிருந்து. கண்களை உருட்டி உருட்டி பதட்டத்துடன் பேசுவதில் அவள் முகபாவனைகள் இருக்கும் கள்ளத்தனம் சூர்யாவிற்கு புரியாமல் இல்லை. ஏனென்றால் இது போன்று எத்தனை பெண்களை அவன் கடந்து வந்திருப்பான். தேவகி, நிமிர்ந்து என் முகத்தை பார்த்து பேசு. என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு. ஏன் கிரவுண்டுக்கும் போகாம கிளாஸ் ஒழுங்கா கவனிக்காம இருக்க? என்ன வேணும் உனக்கு? வாய் திறந்து பேசு. நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் உன்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம். தங்களை யாரேனும் கவனிக்கிறார்களா என்று பதட்டம் நிறைந்த விழிகளுடன் பார்த்து கொண்டிருந்த தேவகியை பார்க்கும் பொழுது இவனுக்கு கோபம் எந்த அளவுக்கு வந்ததோ அதே போல் பரிவும் வந்தது. சரி, இப்போ நீ கிரவுண்டுக்கு போ. ஈவினிங் காலேஜ் விட்டதும் நான் கிரவுண்டுக்கு வரேன். என்ன உன் பிரச்சனைன்னு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணு, ஓகேவா? இப்ப கிரவுண்டுக்கு கிளம்பு. அப்போதும் தயங்கி தயங்கி நின்று கொண்டிருந்தவளிடம் உன்னை போன்னு சொன்னேன். குரலை வேகமாக உயர்த்தவும் அவளை பார்த்து கொண்டு இது வெளியே வந்து விட்டாள் தேவகி.
அவ்வளவுதான். கிரவுண்டுக்கு சென்று விட்டாள் என்றால் அவளுடைய முதல் காதல நினைப்பு மட்டும்தான் அவளுக்கு இருக்கும். அதற்காக சூர்யாவை மறந்து விட்டாள் என்று கூற முடியாது. ஆனால் அவள் கவனம் முழுக்க முழுக்க கால்பந்தில் இருக்கும். மாலை தன்னிடம் என்ன கேள்வி எல்லாம் கேட்பானோ அதற்கு தான் எப்படி பதில் சொல்ல வேண்டும், எப்படி மாட்டிக்கொண்டு முழிக்கத்தான் போகிறோம் மனதுக்குள் யோசித்துக் கொண்டிருந்தாலும் அவளின் கவனம் முழுக்க முழுக்க கால்பந்தில் தான் இருந்தது. விளையாட்டில் அவளின் ஒவ்வொரு இலக்கும் என்றைக்குமே தோற்றது கிடையாது. ஆனால் காதல் வாழ்க்கை என்று வரும்பொழுது அவளின் இலக்கு எப்படியாக இருக்குமோ. அத்தியாயம் 4, 5, 6 இத்துடன் முடிவடைகிறது. அடுத்தடுத்த அத்தியாயங்கள் அடுத்தடுத்த ஒளி வடிவத்தில். அதுவரை காத்திருங்கள். இந்த கதையை தொடர்ந்து கேட்பதற்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுட்டு போங்க. நன்றி, வணக்கம்.